கேவிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது? ஃபர்ஸ்ட்டு பல்லு நல்லா தான் இருக்கு. ஓகேவா? நீங்க நல்ல நார்மலான பல்லு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, அதில கொஞ்சம் குழியும், மேடும் இருக்கும். அந்த குழியுள்ள மேல இருக்கிற பல்லோட மேடு வந்து உட்காரும். ஸோ, அப்பதான் நம்ம வந்து நல்லா கடிச்சு சாப்பிட முடியும். ஸோ, அந்த குழியில உள்ள எங்கேயாவது கொஞ்சம் ஸ்டிக்கி ஃபுட் ஏதாவது கொஞ்சம் தங்கிருச்சு அப்படின்னா, நம்ம பிரஷிங்லேயும் அது போல அப்படின்னா, அந்த ஃபுட் அங்க அப்படியே அதர் ஆயிக்கும். அதாவது அப்படியே அங்க ஸ்டிக் ஆயி உட்காந்துக்கும். அந்த ஃபுட்டு மேல பாக்டீரியா வந்து அந்த ஃபுட்ட சாப்பிட ட்ரை பண்ணும். ஸோ, நம்மளுக்கு மத்த டைம்ல நம்ம டங் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ, பாக்டீரியாவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாவே இருக்கும். அதால ப்ராப்பரா அதோட வேலைய செய்யவே முடியாது. விச் இஸ் ஈட்டிங் த ஃபுட் தட் வி லெஃப்ட் பிஹைண்ட். ஓகே. ஸோ, இப்ப இது என்ன ஆகும்னா, நைட்ல நம்ம பிரஷ் பண்ணிட்டோம்னா, அந்த ஃபுட் எல்லாம் போயிரும். பட் பிரஷ் பண்ணாத பட்சத்தில அந்த ஃபுட் அங்கேயே ஸ்டிக் ஆயிருக்கிற டைம்ல, நம்ம டங்கும், சலைவாவும் ஹெல்ப் பண்ணாத டைம்ல, அந்த பாக்டீரியா அந்த ஃபுட்ட சாப்பிட்டுட்டு அதோட அமிலத்தன்மை வாய்ந்த கழிவு தான் நம்ம பல்ல கரைக்குது. அது கரைக்கும்போது தான் நம்ம பல்லுல கேவிட்டி உண்டாகுது.